வெல்கம் டு ஆல் த aspirants. நாம இன்னைக்கு 5th ஜூன் கரண்ட் அஃபேர்ஸை பார்க்க போறோம். இப்போ நேத்துக்கான ஜிகே கொஸ்டின்ல இருந்து பார்த்துடலாம். வீரகாசை எந்த மாநிலத்தின் நடனம்? கர்நாடகா. தெய்யம் மற்றும் தெடம்பு நர்த்தம் எந்த மாநிலத்தின் நடனம்? கேரளா. கிரிடா மற்றும் தெருத்தாளி எந்த மாநிலத்தின் நடனம்? மத்திய பிரதேசம். கௌரிச்சா மற்றும் தங்கரி கஜா எந்த மாநிலத்தின் நடனம்? மகாராஷ்டிரா. ஜார்க்கண்ட் மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியினர் ஹோ, கர்வார், லோக்ரா, மகாலி, சவ்வார், பேடியா, பஞ்சாரா. இந்திரா காந்தி 1971ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது வாங்கியிருக்காங்க. பசவண்ணா வசன சாகித்யன்னு சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பக்தி பந்தாரின்னு சொல்லுவாங்க. ஜப்பான் நாட்டுல இருந்து நாம சட்டத்தால் நிறுவப்பட்ட நடைமுறை எடுத்துக்கிட்டோம் நம்ம இந்திய அரசியலமைப்புக்கு. 10வது ஐந்தாண்டு திட்டம் 2002 இருந்து 2007 வரைக்கும் நிலுவையில் இருந்துச்சு. பகுதி 9A நகராட்சியை பத்தி சொல்லியிருக்காங்க நம்ம இந்திய அரசியலமைப்பு. அதுவும் ஆர்டிகிள் 243 243 பகரியா கழகம் 1778 ராஜா ஜெகநாத் தலைமையில நடந்துச்சு. அசாம் மாநிலத்துல கொண்டாடக்கூடிய பண்டிகை தேயிங் பட்காய் பிரஜோதி நடன விழா. ராஜாராம் மோகன் ராய் பெங்காலி இலக்கணம் சொல்லக்கூடிய புத்தகத்தை எழுதியிருக்காங்க. பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா நிதி அமைச்சகம் 2015 அறிமுகமாச்சு. பிரதான் மந்திரி சுரக்ஷா பீமா யோஜனா நிதி அமைச்சகத்தால 2015ஆம் ஆண்டு அறிமுகமாச்சு. PM கிசான் திட்டம் 2019. பிரதான் மந்திரி சூரிய கர் முஃப்ட் பிஜ்லி யோஜனா 23 ஜூலை 2024. சர்வ சிக்ஷா அபியான் 2000. பிரதான் மந்திரி வித்யாலட்சுமி திட்டம் கல்வி அமைச்சகத்தால 6 நவம்பர் 2024 அறிமுகமாச்சு. 80வது ஐநா பொது சபையின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அன்னலனா போர்பாக். 72வது உலகளகி 2025 பட்டத்தை வென்றவர் யார்? மிஸ் தாய்லாந்து ஓபல் சுச்சாதா சுவாங்ஸ்ரி. 2025ஆம் ஆண்டு நார்வே சதுரங்க போட்டியை வென்றவர் யார்? டி குகேஷ். 2025ஆம் ஆண்டு IDA ஆண்டு பொதுக்கூட்டத்தை எந்த நாடு நடத்தியுள்ளது? இந்தியா. IATA. ஸ்வாட் அப்படிங்கிறது நாசா மற்றும் பிரெஞ்சு விண்வெளி நிறுவனம் சேர்ந்து உருவாக்கின ஒரு திட்டம். இந்த திட்டம் 2022 அறிமுகமாச்சு. போர்ச்சுகலின் பிரதமராக நியமிக்கப்பட்டவர் யார்? லூயிஸ் மாண்டினீக்ரோ. ஜோசப் அவுன் லெபனான் நாட்டுடைய ஜனாதிபதி. மைக்கேல் மார்டின் அயர்லாந்து நாட்டுடைய பிரதமர். பார்ட்டி வீவர் பெல்ஜியம் நாட்டுடைய பிரதமர். கான்ஸ்டன்டைன் டசுலோஸ் கிரீஸ் நாட்டுடைய ஜனாதிபதி. ஜோதம் நபட் வனுவாட்டுடைய பிரதமர். ஃப்ரெட்ரிக் மஸ் ஜெர்மனி நாட்டுடைய அதிபர். மார்க் கார்னி கனடா பிரதமர். பிரைஸ் ஒலிகி நுகுமோ கபோனுடைய ஜனாதிபதி. நியாலியா டியாங்கோன்ஜென்சிஸ் என்ற புதிய வகை பாக்டீரியாவை கண்டுபிடித்த நாடு எது? இந்த பாக்டீரியா கண்டுபிடிச்ச நாடு சீனா. உலக மிதிவண்டி தினமாக எந்த நாள் அனுசரிக்கப்படுகிறது? ஜூன் 3. இதை நாம 2018 இருந்து அனுசரிச்சு வந்துட்டு இருக்கோம். ஏப்ரல் 11 தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம். ஏப்ரல் 13 சியாச்சின் தினம். ஏப்ரல் 19 உலக கல்லீரல் தினம். ஏப்ரல் 22 உலக பூமி தினம். ஏப்ரல் 25 உலக மலேரியா தினம். ஏப்ரல் கடைசி சனிக்கிழமை உலக கால்நடை தினம். செப்டம்பர் 23 ஆயுர்வேத தினம். மே 18 உலக உயர் ரத்த அழுத்த தினம். குறைக்கடத்தி கண்டுபிடிப்புகளை மேம்படுத்துவதற்காக சிங்கப்பூரின் மைக்ரோ எலக்ட்ரானிக்ஸ் நிறுவனத்துடன் எந்த IIT ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டது? IIT கராக்பூர். IIT ரோப்பர் சட்லஜ் நதி மணல டாண்டலம் தனிமம் இருக்குதா ஆராய்ச்சியாளர் கண்டுபிடிச்சிருக்காங்க. IIT மெட்ராஸ் 2025ஆம் ஆண்டுக்கு முன்னாடி துபாயில சர்வதேச ஆராய்ச்சி மையத்தை தொடங்க இருக்காங்க. இந்திய சர்வதேச அறிவியல் விழா 2024 IIT குவஹாத்தி நடத்தியிருக்காங்க. IIT மெட்ராஸ் நிலவு மண்ணில இருந்து சிலிக்கான் கார்பைடை பிரிச்சு எடுத்திருக்காங்க. 2025ஆம் ஆண்டு உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாட்டை நடத்தும் நகரம் எது? நெதர்லாந்து நாட்டுல இருக்கக்கூடிய ரோட்டர்டாம் சொல்லக்கூடிய நகரம். அது மட்டும் இல்ல, இந்தியா 2030க்கு முன்னாடி 5 மில்லியன் மெட்ரிக் டன் கிரீன் ஹைட்ரஜன் 5 மில்லியன் மெட்ரிக் டன் பசுமை ஹைட்ரஜனை உருவாக்க போறதா திட்டமிட்டு இருக்காங்க. பிரேசில் பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 நடத்த போறாங்க. மலேசியா 46வது ஆசியன் உச்சி மாநாடு நடத்த போறாங்க. முதல் ரைசினா மத்திய கிழக்கு மாநாடு அபுதாபியில நடந்து முடிஞ்சிருக்கு.
செயற்கை நுண்ணறிவு செயல் உச்சி மாநாடு பிரான்ஸ் நாடு நடத்தியிருக்காங்க. இந்திய பெருங்கடல் மாநாட்டின் 8வது பதிப்பு ஓமன் நாட்டில் நடந்திருக்கு. G20 உச்சி மாநாடு 2025 சவுத் ஆப்பிரிக்கா நாடு நடத்த போறாங்க. 6வது பிம்ஸ்டெக் உச்சி மாநாடு தாய்லாந்து நாடு நடத்த போறாங்க. 10வது சர்வதேச வர்த்தக கண்காட்சி நேபாள் நாடு நடத்த போறாங்க. புஞ்சையால ஏற்படக்கூடிய ஒரு சில முக்கியமான நோய் ரஸ்ட் ஆஃப் வீட் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் புக்கிஸ்டினா கிராமினிஸ் நிட்டிக்கல் ஏற்படக்கூடியது. பவுடரி மில்டியா ஃபீட் ப்ளூமரியா கிராமினிஸ், ரைஸ் பிளாஸ்ட் மேக்னபோர்த்தி கிரைசியே, டிகா டிசீஸ் ஆஃப் கிரவுனட் சர்ஸ்கோஸ்போரா அரக்கிடிகோலா, ரெட் ராட்டர் சுகர் கேன் குளோமருலா டுகாமெனென்சிஸ், எர்காட்டா பஜ்ரா கிளாவிசஸ் பிசிஃபார்மிஸ், கிரீனியர் இல்லைன்னா டவுனி மில்டியா பஜ்ரா ஸ்கெல்லோஸ்போரா கிராமிகோலா, லேட் பிளைட் ஆஃப் பொட்டேட்டோ ஃபைட்டோதர இன்வெஸ்டன்ஸ் எல்லாம் ஏற்படக்கூடியது. லூஸ் மட் ஆஃப் வீட் உஸ்டிலியாகோ ட்ரிட்டிகி,